மழை டைமில் வெறும் டீ மட்டும் சாப்பிடாம அது கூடவே சூடாக போண்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆஹா, சொல்லும்போதே சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, நான் இன்றைக்கி உங்களுக்காக 3 வகையான போண்டா ரெசிபியோடு வந்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பல் ரிக்வெஸ்ட். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போதுங்க. ப்ளீஸ்ங்க, உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காய போண்டா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டில் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மணமாக இருக்கும், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, பச்சை மிளகாயோட காரமே எனக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அப்போ நல்லா தண்ணி விடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா கிறிஸ்பாக வரும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போண்டா சைஸில் உருட்டிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பொறுமையாக திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதம் உள்ளதையும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பர் வெங்காய போண்டா ரெடி. அடுத்ததாக குட்டி குட்டியாக க்யூட்டான ரவா போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது போல் அரைச்சிட்டு வந்ததும் நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூடவே 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். தயிர் கொஞ்சம் போல் எனக்கு தண்ணியாக இருக்குது, அதனால் ஆக்சஸாக நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் ரொம்ப திக்காக எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரவை ஊறுற டைம் மட்டும்தான். அந்த டைமில் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குட்டியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக துருவின இஞ்சி, பொடியாக கட் பண்ண மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதை 1-2 பிச்சு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் மாவு இது போல் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க, அப்போ மாவு ஒட்டாமல் வரும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக நம்ம போண்டா போட்டுக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால நான் குட்டி குட்டியாக சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, ஆனால் மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி சூப்பராக பொரிஞ்சு கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இதே போல் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான கிறிஸ்பியான ரவா போண்டெல்லாம் தயாராக இருக்குது. இது இப்படி சாப்பிடாம இது கூட சட்னியோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் 2 வகையான சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கார சட்னி, அப்புறமா தேங்காய் சட்னி. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக கோதுமை மாவு வச்சு எப்படி போண்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் தோசை மாவு எடுத்துக்கலாம். தோசை மாவு சேர்க்கலன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக துருவின இஞ்சி, கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, மிளகாயோட காரமே எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருந்தாலும் போண்டா ஹார்டாகிடும், ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அதிகமாக எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். மாவு எடுத்து இப்படி விட்டிங்கன்னா நின்று விழுகணும். அது போல் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது.
இப்போ இதிலேருந்து மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு அழகாக சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பர் கோதுமை போண்டாவும் ரெடி ஆகிடும். இந்த போண்டா ரெசிபியை நீங்களும் வீட்டில் மழை டைமில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.